round dial, metal body, and it's a smartwatch with multifunctional features like Bluetooth calling, AI voice assistant, inbuilt games, custom faces, sports mode, games mode, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்மார்ட் வாட்சில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் யாராவது ரவுண்ட் டயலில் மெட்டல் பாடியில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஸ்மார்ட் வாட்ச் தான் அல்ட் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கிற இந்த அல்ட் ரீகல் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் வாட்ச். மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மி பட்ஜெட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் வாட்ச் அல்ட் ரீகல் அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஒரு ஃபுல் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது, யூஐ ஆக்சசிபிலிட்டி எல்லாமே எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, உண்மையிலேயே இந்த ப்ரைஸுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஒர்த்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டீட்டெயில்டான இன்டெப்த் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் யாராவது மெட்டல் பாடியில் ரவுண்ட் டயலில் ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும், மார்க்கெட்டில் இருக்கிற அதர் பிராண்ட்ஸை விட கம்மி பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு குட்டி அன்பாக்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாட்டமில் பார்த்தீங்கன்னா 1.28 இன்ச் எல்சிடி டிஎஃப்டி டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிராண்டிங் இருக்குது அல்ட் ரீகல். அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் காலிங், 120+ ஸ்போர்ட்ஸ் மோடு, 300+ வாட்ச் ஃபேஸ் அண்ட் SpO2 மானிட்டரிங் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் அகைன் ஹார்ட் ரேட், AI வாய்ஸ் அசிஸ்டன்ட், இன்பில்ட் கேம்ஸ், IP67 வாட்டர் ப்ரூஃபும் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்கில் அகைன் கொஞ்சம் ப்ராடக்ட் ஹைலைட்ஸ். அண்ட் கீழே MRP பார்த்தீங்கன்னா 20,000 கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலி அப்படி இல்லை, நியர்லி ஒரு 3,000 வந்து ப்ரைஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம் பாக்ஸை. ஓகே, ஸோ இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ண உடனே நம்மளோட அழகான ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. ஸோ வாட்ச் எடுத்து கையில் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் கேமராவில் உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது இந்த வாட்ச் அப்படிங்கிறது. ஸோ சைடில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. இந்த டூல் எதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் டீட்டெயிலில் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். அண்ட் அகைன் எப்பவும் போல் ஒரு வாரண்டி கார்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட பிராண்டிங் ஸ்டிக்கர்ஸ், அண்ட் எப்பவும் போல் ஒரு சின்ன யூசர் மேனுவல். நீங்கள் இதெல்லாம் படிக்க போகிறது இல்லை, நம்ம எப்படியும் படிக்க மாட்டோம். ஸோ இது தேவையில்லை. இதெல்லாம் சைடில் வச்சுட்டு வாட்ச் எடுக்கலாம். ஸோ வாட்சோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் லுக் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். டிஸ்பிளேல கிட்டத்தட்ட 2 ஸ்டிக்கர்ஸ் கிட்ட ஒட்டி கொடுத்துருக்காங்க சின்ன ஒரு ப்ரொடக்ஷனுக்காக. ஸோ வாவ், டிஸ்பிளே வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப டார்க்காக இருக்குது. எல்சிடி டிஸ்பிளேன்னு சொன்னால் நம்பவே மாட்டீங்க. ஆல்ரெடி இவங்க வந்து இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண அல்ட் ஸ்பங்க்குமே டிஸ்பிளே வேறு லெவலில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த இதில் பார்க்கும்போது தரமாகவே இருக்குது டிஸ்பிளே. அண்ட் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மெட்டல் பாடிங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. பட் கொஞ்சம் நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மைக்ரோஃபோன் இருக்குது. ஸோ இது வழியாக நீங்கள் வந்து ஃபோன் கால் எல்லாமே பேச முடியும். ஸோ பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட் நமக்கு வந்து ஒரு மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் க்ரௌன் அண்ட் 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மியூசிக் கூட ப்ளே பண்ணி கேட்க முடியும். ஸோ அதுக்காக நமக்கு வந்து மியூசிக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்போசிட் பர்சன் பேசுகிறதும் நமக்கு இந்த ஸ்பீக்கர் வழியாக தான் கேட்கும். ஓகேங்களா? அண்ட் மேலே பார்த்திங்க அப்படின்னா சார்ஜிங் போர்ட் இருக்குது, நீங்கள் வந்து சார்ஜிங் போடுறதுக்காக. ஸோ பேக்கில் மற்றபடி சென்சார்ஸ் அண்ட் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ், ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளவுதான். அகைன் 1.28 இன்ச் டிஎஃப்டி டிஸ்பிளே எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ ஓவராலாக பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப 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 ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து ஒரு ஹார்டான மெட்டல்லையும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து வாட்ச் வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறோம் அப்படிங்கிற ஒரு பயமே இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா வந்து மெட்டல் பாடி தான். அண்ட் ஸ்ட்ராப் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட மெட்டலை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெட்டல் பாடி அண்ட் மெட்டல் பில்டில் வந்து நிறைய பேர் இது ஸ்மார்ட் வாட்ச் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஸோ அந்த உங்களோட ஒரு ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. அண்ட் அந்த லாக்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து அந்த மெட்டல் குவாலிட்டியாக இருக்கட்டும், ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மெட்டல் பாடி அண்ட் அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஒரு ப்ரீமியமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அல்ட் வந்து நல்ல ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டிஸ்பிளேவாக இருக்கட்டும் ரொம்பவே ரிச்சாக இருக்குங்க. இந்த டிஸ்பிளே பார்த்தா யாருமே வந்து இது வந்து எல்சிடி டிஸ்பிளேனே சொல்ல மாட்டாங்க. கிட்டத்தட்ட 1.28 இன்ச் கொண்ட ஒரு டிஎஃப்டி எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டே லைட்டில் பிரைட்னஸ்
பாதியை நீங்கள் வச்சிங்கன்னா கூட அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப தரமாக இருக்குது. ஸோ டிஸ்பிளேனும் சரி இல்லை பில்ட் குவாலிட்டிலும் சரி ரொம்பவே ஸ்டைலிஷான ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னே சொல்லலாம். ஒரு 3000 ருபீஸ்க்கு நீங்கள் வந்து இது ஒரு நல்ல கிஃப்ட்டாகவும் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இந்த மெட்டல் ஸ்ட்ராப்புக்கே வந்து தனி ஃபேன் பேஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா மேக்ஸிமம் நிறைய பிராண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி மெட்டல் ஸ்ட்ராப்பில் மெட்டல் பாடியில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே, பாடி, பில்ட், குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோடய மார்க்ஸ் கிட்டத்தட்ட நான் 10 out of 10 கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். டிஸ்பிளே நீங்கள் எந்த அளவுக்கு எந்த ஆங்கிள் 45 டிகிரி 90 டிகிரி 180 டிகிரி எந்த ஆங்கிள் வந்து பார்த்தாலும் டிஸ்பிளே கொட்டி உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது. யூஐ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பேட்டரி சேவர் மோட் இருக்குது. ஸோ இந்த மோடை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேட்டரி ஆப்டிமைசேஷன் அதிகமாக இருக்கும். ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் எல்லாமே வந்து கம்மி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த தேட்டர் மோட் இருக்குது. ஸோ இந்த தேட்டர் மோடுமே கிட்டத்தட்ட அதுக்கு சிமிலராக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் எல்லாமே ஸ்டாப் ஆயிரும் அண்ட் ப்ளஸ் வந்து பிரைட்னஸ் வந்து கம்மியாயிரும். ஏன்னா உங்களோட பேட்டரி லைஃப் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா. அண்ட் வந்து ஃபோன் கால் இருக்குது, குயிக் ஆக்சஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களோட பிரைட்னஸை வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த யூஐ வந்து டச் பண்ணும்போதே தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்னஸாக இருக்குது, எவ்வளோ வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அதிலேயே தெரியும். அந்த ஒரு யூஸ் பண்ணும்போதே தெரியும். ஸோ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாப் வாட்ச், அலாரம், டைமர், மெனு ஸ்டைல், பிரைட்னஸ்ஸு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் வாட்ச் இது உங்கள் எல்லாருமே தெரிஞ்சது தான், எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த மெனு வியூ அப்படிங்கிறது வந்து 2 டைப்பில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். லிஸ்ட் வியூவில் இருக்கலாம், இல்லை வந்து ஹெல்மில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ சப்போஸ் நீங்கள் ஹெல்மில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட்லேருந்து ரைட் நீங்கள் ஸ்வாப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ அது வந்து இந்த பழைய காலத்தில் உள்ள டெலிஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம நம்பர் வந்து மேனுவலாக ரிங் பண்ணும்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் இது. ஸோ இது வந்து நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணலாம். அண்ட் அந்த ஸ்மூத்னஸ் பாருங்கள், யூஐ ஸ்மூத்னஸ் நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதை நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அப்படி இல்லை உங்களுக்கு லிஸ்ட் வியூ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லிஸ்ட் வியூ வந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் லிஸ்ட் வியூவில் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். க்ரௌன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபோன் கால்ஸ் நீங்கள் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸ்மார்ட் வாட்சில் ஆக்சஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஃபோன் ரீசெட், வைப்ரேஷன், ரிங்கிங், தேட்டர் மோடு இருக்குது, ரீசெட் இருக்குது, அபவுட் இருக்குது அண்ட் வந்து ஆப் டவுன்லோட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வந்து ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் மெனு லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மற்ற ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணலாம். ஸ்லீப் எவ்வளோ நீங்கள் டீப் ஸ்லீப் போகிறீங்க அப்படிங்கிறது இருக்கும். ஹார்ட் ரேட்டு, எக்ஸசைஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரன்னிங், சைக்கிளிங், ஸ்கிப்பிங், பேட்மிண்டன், பேஸ்கெட் பால் அண்ட் கீழே வந்து ப்ளஸ் சிம்பிள் கூட இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட மொபைல் ஃபோன் சிங்க் பண்ணதுக்கு அப்புறமா. ஓகேங்களா. அண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் இருக்குது, ஃபோன் கால் மேனேஜ் பண்ண முடியும். நீங்கள் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணணும் அண்ட் வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணணும், அந்த ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து பிளட் ப்ரெஷரும் வந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும். நோட்டிஃபிகேஷன் இருக்குது. நீங்கள் மொபைல் ஃபோன் ஆப்பில் வந்து சிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் இதெல்லாம் எனபிள் பண்ணுறீங்களோ அந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம இங்கே வரும். மியூசிக் இருக்குது அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்பில்ட் கேம்ஸ் கூட உங்களுக்கு இருக்குது. அண்ட் ஃபைண்ட் மை ஃபோன் ஆப்ஷன் இருக்குது, கேல்குலேட்டர் இருக்குது, ஏஐ வாய்ஸ் அசிஸ்டண்ட் இருக்குது. ஸோ கேல்குலேட்டரும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஏஐ வாய்ஸ் அசிஸ்டண்ட் நீங்கள் ஸ்மார்ட் வாட்சில் பேசுகிறதே வந்து உங்களுக்கு சர்ச் ரிசல்ட்டாக மொபைல் ஃபோனில் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த மாதிரி ஏஐ வாய்ஸ் அசிஸ்டன்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அகைன் கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி செட்டிங்ஸை வந்து டோர் பண்ணோம். ஸோ இவ்வளோ தான், ஏகப்பட்ட மல்டி ஃபங்க்ஷன் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதோட ஸ்பீக்கர் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் வந்து மொபைல் ஃபோனில் இதை வந்து சிங்க் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் வந்துட்டு நான் மொபைல் ஃபோனில் ஒரு மியூசிக் ப்ளே ஆகிறேன். ஸோ அந்த மியூசிக் வந்து நமக்கு வந்து ஸ்மார்ட் வாட்சில் இருக்க ஸ்பீக்கரில் தான் வந்து ப்ளே ஆகும். ஸோ இப்போ நான் வந்து ஸ்மார்ட் வாட்சில் மியூசிக் அப்படிங்கிற ஆப்குள்ளே போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அங்கே வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ மியூசிக்கோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, ஸ்பீக்கர் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள்.
அண்ட் ஃபோன் காலும் நீங்கள் வந்து உங்கள் ஸ்மார்ட் வாட்ச்லேருந்து ரெஸ்பாண்ட் பண்ணி ஃபோன் பேசணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேசிக்கலாம். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடு நமக்கு வந்து டெடிகேட்டட் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க, அது வழியாக நீங்கள் வந்து பேசிக்கலாம். அண்ட் நான் வந்து டெஸ்ட் பண்ண வரைக்குமே சவுண்ட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் பக்கத்தில் போய் தான் இருந்து பேசணும், வாட்ச் பக்கத்தில் ஃபேஸை கொண்டு போகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ஓரளவு நார்மல் டிஸ்டன்ஸாக வச்சு நீங்கள் வந்து பேச முடியும். நல்லாவே கேப்சராகவே இருக்குது. அந்த மைக் நல்ல ஒரு குவாலிட்டியான மைக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் அந்த சென்டரில் இருக்க அந்த ஸ்மார்ட் ஃபோன் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு அந்த ஃபோன் வந்து ஸ்வாப் ஆகிரும். ஸோ அந்த மாதிரியும் வந்து ஆப்ஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோனில் வந்து அலர்ட்டை பார்த்துட்டு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து கூட நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஃபோன் காலுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் கால் குவாலிட்டி வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேம்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு 2 கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. யங் பேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட அந்த ஃப்ளாப்பி பேட் தான், ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து அந்த மேலேயும் கீழே அந்த பைப்பில் வந்து படாமல் போகணும்னு நினைக்கிறேன், அந்த பிளாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஒரு கேமும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான கேமாக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறமா வந்து இன்னொரு கேம் கொடுத்துருக்காங்க, அது என்ன கேம்னு எனக்கே தெரியாது. ஸோ அது என்ன கேம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா 2048 இது என்ன கேம், எப்படி ஆடணும் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள், இது எப்படி வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி எனக்கு இது எப்படி ஆடணும் அப்படிங்கிறதே தெரியாது, ஓகேங்களா. ஸோ கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 தான். அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச்க்காக டெடிக்கேட்டடாக ஆண்ட்ராய்டுக்கு நமக்கு வந்து அல்ட் ஃபிட் அப்படிங்கிற ஒரு ஆப் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது மூலமாக நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் வாட்சை ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸ்டெப்ஸு, ஸ்லீப், நீங்கள் எவ்வளோ நடந்திருக்கீங்க, உங்களோட ஃபுல் ஆக்டிவிட்டி மானிட்டரிங் டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மொபைல் ஃபோனில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அண்ட் ஸ்மார்ட் வாட்ச் சென்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்டம் ஃபேஸஸ் எல்லாமே செட் பண்ண முடியும். ஆல்ரெடி இதில் வந்து ப்ரீபில்ட்டாக ஏகப்பட்ட ஃபேஸஸ் இருக்குது, அதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட சொந்த ஃபோட்டோ நீங்கள் வந்து செட் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் உங்களோட பிடிச்ச ஃபோட்டோ, உங்களோட ஃபேவரட் ஃபோட்டோ நீங்கள் வந்து செட் பண்ண முடியும் கஸ்டம் ஃபேஸ் ஆட்டு. நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் இருக்குது. எந்த ஆப்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஸ்மார்ட் வாட்சுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். அலாரம்ஸ் இருக்குது, ஷட்டர் இருக்குது, கேமரா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஃபேவரட் காண்டாக்ட்ஸ், உங்களுக்கு எந்த காண்டாக்டை வந்து நீங்கள் ஸ்மார்ட் வாட்சில் யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த காண்டாக்டை வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அதர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. குயிக் வியூ, வாட்டர், ட்ரிங்க் வாட்டர் ரிமைண்டர் இருக்குது, எலிவேட்டட் ஹார்ட் ரேட், வெதர், சைக்காலஜிக்கல், ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குங்க, எனக்கே தெரியல. அண்ட் ஃபைனலி ஃபிர்ம்வேர் அப்டேட் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக உங்களுக்கு ப்ரொஃபைல் இருக்குது, உங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு டூல் நமக்கு வந்து டெடிக்கேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூல் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட செயினை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களோட வாட்சில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராப்பை வந்து உங்களுக்கு லூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், அதாவது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த நட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக லூஸ் பண்ணிவிட்டு எந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராப்பை நீங்கள் வந்து கரெக்டாக போகிறீங்களோ அதில் நிறைய ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. மெட்டல் ஸ்ட்ராப்பில் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும், ஒரு பின் இருக்கும். ஸோ அந்த ஹோலுக்கு நேராக அந்த பின்னை வச்சுட்டு நம்மளோட பின்னை வச்சுட்டு நீங்கள் டைட் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய பின்னை கீழே இருக்க கேப் வழியாக வெளியே வந்துடும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் பிளாக்கை வந்து நீங்கள் வந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பிளாக்கை மறுபடியும் ஒன்று சேர்த்து நீங்கள் இதே மாதிரி அந்த பின்னை உள்ளே வச்சுட்டு நீங்கள் டைட் பண்ணிங்க, அகைன் டைட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிளாக் வந்து சேர்ந்துடும். நான் ஆல்ரெடி ஒன்று வந்து எடுத்து டைட் பண்ணி தான் வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஸோ ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து இந்த வாட்சை வாங்கிட்டு நான் டைட் பண்ணுறதுக்கு அடுத்து நான் கடைக்கெல்லாம் ஸ்மார்ட் வாட்சை எடுத்துகிட்டு போகணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. நீங்கள் இது ஆல்ரெடி கடையில் போய் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கூட இதுக்கு வந்து ஒரு ரேட்டை போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்லாவே கொடுத்துருக்காங்க. பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 290 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் சிங்கில் உங்களுக்கு வந்து 2 to 3 days வருது. அண்ட் நார்மல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் சூப்பராகவே இருக்குது. ஸோ பேட்டரியோட குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. ஸோ ஃபைனலி இந்த அல்ட் ரீகல் அப்படிங்கிற பர்டிகுலர் ஸ்மார்ட் வாட்ச் நம்ம கொடுக்குற காசுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 rupees. மார்க்கெட்டில் இருக்கிற அதர் பிராண்ட்ஸோட கம்மி தான். ஸோ இந்த 3000 ரூபாய் அப்படிங்கிற இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஒர்த் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட கன்க்ளூஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மெட்டல் பாடி, ரவுண்ட் டயல் அண்ட் ஸ்மார்ட் வாட்ச் வித் மல்டி ஃபங்க்ஷனல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் வாட்ச் அப்படி தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த பர்டிகுலர் மாடல் உண்மையிலே குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்கேன். அந்த யூஐ வந்து ரொம்பவே பட்டர் ஸ்மூத்தாக இருக்குங்க. உண்மையாக சொல்ல போனோம் அப்படின்னா அல்ட்டில் இருந்து நம்ம ஏகப்பட்ட ஸ்மார்ட் வாட்ச் வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். பட் அதில் இருக்கிறத விட மெட்டல் பாடி அண்ட் ரவுண்ட் டயல் எனக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு த பெஸ்ட் சொல்யூஷன் அண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்த வரைக்கும். நம்மளோட சேனலே வந்து ஏகப்பட்ட அல்ட் பிராண்ட்லேருந்து ஸ்மார்ட் வாட்ச் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அல்ட் ஸ்பங்க்னு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதுவுமே வந்து ரவுண்ட் டயல் தான். அல்ட் ஹைப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு பிடிச்சதில் இது வரைக்கும் நான் அன்பாக்ஸ் பண்ணதில் அல்ட்டில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த
அல்ட் ரீகல் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் வாட்ச் தான். சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்பில்ட் கேம்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அந்த ஸ்மூத்னஸ்லேயே தெரியுதுங்க, இந்த யூஐ ஃபீச்சர்ஸ் அதுலேயே வந்து நமக்கு தெரியுது எந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக வந்து இந்த வாட்ச் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அல்ட் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க ஓவர் த இயர்ஸ். பாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து க்ரூம் அப் ஆகி இந்த ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாமே நல்லா வந்து குவாலிட்டியாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அண்ட் கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த செயினை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டூல் கொடுக்குறதா இருக்கட்டும், ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்து பண்ணுறாங்க. கஸ்டமருக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்து வந்து ஃபுல்ஃபில் பண்ணி வந்து அல்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மெட்டல் ஸ்ட்ராப் வச்சுட்டு அப்புறம் ரவுண்ட் டயலில் ஒரு ஃபுல் மெட்டல் பாடியோட ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பேட்டரி பேக்கப் அப்படின்னு வரும்போது உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. நீங்கள் ப்ளூடூத்தில் சிங்க் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா கூட கிட்டத்தட்ட 2 to 3 days வரை வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ளூடூத்தில் சிங்க் பண்ணலை அப்படின்னா ரொம்ப நாள் உங்களுக்கு வந்து சார்ஜ் கண்டிப்பாக நிற்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பர்டிகுலர் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அந்த சார்ஜிங் டாக்கோட பவர் இருக்கட்டும் சரி, ஈஸியாக வந்து டக்குன்னு வந்து ஒட்டிக்கும். அண்ட் வந்து ஈஸியாக வந்து வராது. ஸோ அதுவுமே வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த வாட்சை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த குவாலிட்டி வந்து அது வந்து ஷோ பண்ணுது. ஓகேங்களா? ஸோ மற்றபடி கேம்ஸாக இருக்கட்டும், அண்ட் வந்து மல்டிஃபங்க்ஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ப்ளூடூத் காலிங், கேமரா ஆக்சசிபிலிட்டி, மியூசிக் குவாலிட்டி எல்லாமே எப்படி இருக்குது நீங்கள் பார்த்தீங்க. வாய்ஸ் பேசுகிறதுக்கும் வந்து சூப்பர் வந்து நான் எந்த ஒரு இஷ்யூமே வந்து சார்ட் அவுட் பண்ணலை. ஸோ ஓவராலாக ஒரு 3000 rupeesக்கு மெட்டல் ஸ்ட்ராப், மெட்டல் பாடி, ரவுண்ட் டயலில் ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த அல்ட் ரீகல் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் வாட்ச் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதோட பைலிங் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ see you next video. Till then, உங்களுக்கு நிவின் ஸ்பிரிட்டா. பை.